கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? ஆமென். எஸ், ஐ am glad to be in the house of the Lord. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நான் வாசம் பண்ணுறதுலையும் வருவதையும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். நம் பாடலை பாடி தேவனை துதிக்க போகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரை. இந்த பாடல் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் கூகுளிலேருந்து எடுத்துக்கலாம். தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களோட சேர்ந்து நாம் இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணதை அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. பெருக்கும் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார். மேற்கு கிழக்கு வாடற்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் வாக்குரைத்தீரே. தெற்கு பரம்புவாய்
வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தகப்பனும் தேசத்துக்குள் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ பெத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பெத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஹல்லேலூயா. நாம் அப்படி எழுப்பி நிற்போமா? ஆமென். நம்ம அப்படி எழும்பி நின்று நாம் இன்னொரு முறை ஒரு சில அடிகளை பாடி நம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போவோம். ஹல்லேலூயா. செல்லும் இடம் எல்லாம் கர்த்தர் நம்மளோட இருப்பாராம். அந்தந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை கனப்படுத்துகிற ஆண்டவர். ஆமென். இந்த நாளில வந்திருக்க ஒவ்வொருத்தரும் நம் தேவனை கனப்படுத்த வந்திருக்கிறோமா? ஆமென். Yes, we need to honor our heavenly Father. ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபு தன் தகப்பனுடைய தேசத்துக்கு திரும்பும் வரைக்கும் தேவன் அவரோட இருந்தார். ஆமென். Yes, Jesus. ஹல்லேலூயா. பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம். ஆமென். செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தகப்பன் தேசத்துக்குள் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி செல்லும் இடம் எல்லாம் என்னோடு இருந்து சொல்லுங்க என்னை கனப்படுத்துவி தகப்பன் தேசத்துக்குள் திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ சேர்ந்து பாடும் ஏல் பெத்தே பெத்தே எல்லாரும் சேர்ந்து ஆமென் சபையாய் பாடுவோம் செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பெத்தே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் மறுபடியுமாக பூமியின் வம்சங்கள் பூமியும் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாக
ஒவ்வொருவரும் இந்த இடத்துல தேவனை துதித்து அந்நிய பாஷையில பேச போகிறோம். இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியான மலையில் நீங்க நனைய போறீங்க. எஸ் ரிகபா துரபா லரா ஷிகபா தரபா. ஓ ஆவியானுடைய மலையில ஒவ்வொருத்தரும் நனைய போறீங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு யார் வர்றா யார் வரல என்று நமக்கு கவலை வேண்டாம். இன்றைக்கு தேவன் வந்திருக்கிறார். நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறார். ரிகபா துரபா பாபா. ஓ ரிஷதல ரபா 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 ஷிகபா துரபா. எஸ் எவ்ரிபடி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கர்த்தரோட பேச துவங்குங்க. ஆமென். அந்நிய பாஷையில நவமான பாஷையில தேவனோட பேசுங்க. ரிபா துரபா ஓ ரசிகபா துரமா ஷதல ரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி. எஸ் லார்ட் எஸ் லார்ட். இறங்கும் அப்பா இறங்கும் ஆண்டவரா. ஆண்டவரே நீ இறங்கும் ஆண்டவரே. அப்பா நீ சொன்னதை செய்கிற ஆண்டவர். ரிஷிதர ரபா. எஸ் லார்ட் எஸ் லார்ட். ரிபா லூரா பாஷகா ரபா. Anoint everyone over here, Lord. Let them be filled with your Holy Spirit. Let them be filled with your presence, Lord Jesus. ஆண்டவரே நீர் இறங்கும் 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 ஆண்டவரே. நீர் ஒவ்வொருத்தரை தொடுவீராக. நீர் ஒவ்வொருத்தரோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே பரிசுத்தமான இருதயத்தோடு அவர்கள் உள்ள இந்த இடத்துல பிரவேசிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. ஓ ரபாஷி கபா துரல ரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி. பேசுங்க பேசுங்க சகோதரியே சகோதரனே பேசுங்க. ஆண்டவரோட உறவாடுங்க. ரிகமா ஷகா ரபா லரபா. இது தேவனுடைய ஸ்தலம். இது தேவனுடைய ஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இடம் கொடுங்க இருதயத்துல இடம் கொடுங்க. ராமா ரபா ஷகா துரபா பாபா. Make yourself free to talk to the Lord. This morning God is here and hearing whatever you want to say you can tell and God will answer your prayer. Rikaba o res shakha raba rikaba. Yes hallelujah hallelujah. ஒரு ஊழியக்காரரை நான் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், மகளே இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் ஒரு பிரகாசத்தை நமக்கு வைத்திருக்கிறான்னு சொல்லி. அது என்ன பிரகாசம் என்னால புரிந்துக்க முடியல. ஆனால் he told me, மகளே கர்த்தர் உனக்கு ஒரு பிரகாசத்தை. இன்றைக்கு அதே வார்த்தை நிச்சயமாக இந்த மாதம் ஒரு பிரகாசமான மாதம். அநேக இன்னல்கள் வரலாம், அநேக துன்பங்கள் வரலாம், அநேக காரியம் உங்களுக்கு சாத்தியமா இருக்காது. ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவார். ஒரே கபா சே கபா ரோ ஒரு ரமசி கபா துரபா லரபா. Yes hallelujah. You are speaking rima badura la raba. Oh yes hallelujah hallelujah hallelujah. அத நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். If you want to receive the blessing of this month, if you want to receive the blessing of this entire year, if you want to receive the Holy Spirit right now, you have to receive it. Hallelujah. நீங்க பெற்றுக்கொள்ளலனா you will have to face the consequences. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Oh rashi kaba thuraba laraba. Lord is there. He's come with open heart to shower his blessings on you. Oh rimada rashaga duraba larasi kaba baba. Anoint Lord anoint Lord. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. Amen. Hallelujah. விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. தேவனுக்கு நேராக நீங்க விட்டு கொடுப்பீராக. Yes 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 yes. Amen. Hallelujah hallelujah. Amen. Thank you Jesus. 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 Hallelujah. Amen. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. Yes, we're going to worship the Lord. And God is entirely over here with us to bless us. Amen. நம்மளை அவர் சீர்படுத்துகிறார். Hallelujah. Amen. Yes, ஜீஷபதுரபல ரபஷிகரபப. நமக்கு வழிகளை திறக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Amen. Jesus. Hallelujah. கர்த்தர் நமக்கு வழிகளை திறப்பார். Amen. Hallelujah. ஓ ரபஷிகபதுரபல ரபபப. இது ஒரு சிறிய கோரஸ். உங்களுக்கு ஒருவேளை புதிதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்த கோரஸாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பாடலை இந்த கோரஸை பாடும் போது ஆராதிக்கும் போது நீங்கள் முழு இருதயத்தோட அவரை தியானிக்கும் போது இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்க நடுவில் பேசுவார். ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே,
வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாத, இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே அசைபாடுகின்றீரே, ஆராதிப்பே ஆராதிப்பே. செயல்பாடுகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பே ஆராதிப்பே. பலி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்திலே எங்களை தொடுகிறீர், ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன். சுகப்படுத்துகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். பாடுவோமா? ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. You are here, moving in our midst. I worship you, I worship you. You are here, working in this place. I worship you, I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, that is who you are. You are here, touching every heart. I worship you, I worship you. You are here, healing every heart. I worship you, I worship you. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பாத்திரரே. எனக்காக நீ செய்யும் அதிசயம் என் கண்கள் பார்க்காவிட்டாலும் நீர்
ஒரு நாளும் நிறுகுவதில்லை, நீர் அதிசயம் நிறுத்துவதில்லை. எனக்காக நீ செய்யும் நன்மைகள் என் இதயம் உணராவிட்டாலும் நீர் ஒரு நாளும் நிறுத்துவதில்லை, நன்மைகள் நிறுத்துவதில்லை. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். Even when I don't see that you're working, even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். சேர்ந்து பாடும். வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. இன்னொரு முறை பாடுமா. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன். கரங்களை வைத்தி ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் எங்கள் இதயங்களை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். Hallelujah. Yes, Jesus. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. இதயங்களை நீ சீர்படுத்துகிறீர் ஆண்டவரே, நீ செயல்படுத்துகிறீர் அப்பா. அதுக்காக நன்றி சுவாமி. அப்பா உமக்கு நன்றி ராஜா. Thank you Lord for being with us in this worship Father. அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா அசைவாடுகிற ஆவியானவரே எங்கள் மத்தியில வாங்க சுவாமி. Thank you so much Lord for being with us Father. அப்பா இந்த ஆராதனை நீர் பொறுப்பேற்று நடத்துங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் Lord. We give this worship into your hands Lord. The next part of the worship Lord Jesus, you will speak to each and every one Father. And Lord, we pray for everyone who's come over here to have the communion Father. We pray that let everybody be blessed Father. திருப்பாதல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. Hallelujah. Amen. God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. Let the name of the Lord be glorified. இந்த நாளிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தினோம். We glorified the name of the Lord today. தேவனை ஆராதித்தோம். We worship the Lord. தேவ சமூகத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து அவரை தொழுது கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்தார். In the presence of the Lord it was so grateful to come and worship him. ஆராதிக்கும்போது நம்ம புது பாட்டு தான் பாடணும். We sang a new song. எங்கள் நடுவிலே அசைவாடுபவரே, you are here in our midst. உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடினோம். We worship you, we sang. அந்த பாடலுடைய வரிகள் எவ்வாறாக சொல்கிறது சொல்லுங்களேன். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுத்துகிறீர் எங்கள் நடுவிலே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, இருளில் வெளிச்சமே, நீரே நீரே. ஹல்லேலூயா. பாத்திரர். ஆமா, அந்த பாட்டு நமக்கு புதுசா பாடும்போது நமக்கு ஒரு மாதிரி, இன்னைக்கு கோயருக்கெல்லாம் பிராக்டிஸ் கொடுத்து அவங்க நின்று பாடி இருக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்த வாரம் பாடினது நமக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பாட்டு நல்லாவே இல்லை அப்படிங்குவாங்க. அப்புறம் 2 தடவை 3 தடவை பாடும்போதையும் ரொம்ப நம்மளாக இருக்குது. ஏன்னு கேட்டால் பழகும் பொழுது தான் அது நமக்கு அந்த கனெக்ஷன் ஏற்படும். அது நீங்கள் உணர்ந்து வருகிற நாட்களில் பாடுங்க, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே
நாம் தேவனை இவராக மகிமைப்படுத்தினோம். So we glorified the name of the Lord this way. ஆண்டவருடைய கிருபையினாலே 9 மாதத்தை நாம் கடந்து வர கர்த்தர் கிருபை By செய்தார். His immense grace, we have traveled 9 months. மார்ச்ல இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஆரம்பிச்சது. The month of March, the coronavirus started. நம்முடைய இந்த லென்த் டேஸ் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்ப சைனாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். When we had our Lent days prayers, we remember still we prayed for China. சைனால தான் ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் பிளாக் பண்ணாங்க, ரோடு பிளாக் பண்ணாங்க, அப்புறம் வீடு டோர் எல்லாம் லாக் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதற்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். We prayed for China and we still remember that the doors of the house of every house of China, it was locked. The streets were locked and it was so terrible at that time. இந்தியாவிலே 2 பேர் அதில் பாதிக்கப்பட்டார்கள்னு முதல்ல செய்தி வந்தது. And a news also came in the people of Indian people 2 were affected. இன்றைக்கு எத்தனை லட்சம் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் மாத்திரம்? Now how many lakhs of people have been affected? 6 லட்சம் பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 6 lakh people have been affected in India. நினைத்து பாருங்க, நம்முடைய தேசத்தில் இப்படி சம்பவிக்குமா என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. We never expected these kind of things would happen in our country. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. The entire world has been affected. அமெரிக்க ஜனாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். பிரசிடென்ட். The president of America also has been affected. ஆகவே கர்த்தர் இந்த நாட்களில் இந்த தேசத்தில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி நமக்கு தேவனை கேள்வி கேட்க முடியாது. We cannot question God asking why such things are happening. ஆனால் தேவன் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாய் சொல்லிவிட்டார், கடைசி நாட்களில் கொள்ளை நோய்கள் உண்டாகும். But God has already prophesied saying the end times, the end days, these kind of disease will occur. அவருடைய வார்த்தைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. All the words what he spoken is just இந்த நாளில் நம்மை சுற்றி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள்? And around us how many people have been affected? நம்முடைய நாலேஜ்க்குரியவர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். To our knowledge, our family members and how many people have been affected? எத்தனையோ நல்லவர்களை நாம் பறிகொடுத்திருக்கிறோம். And so many loved ones and good ones we have lost them in our lives. இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போயிருக்கும்போது உங்கள் நிலைமை என்னுடைய நிலைமையும் கேள்விக்குறியா தான் இருக்கிறது. And in this kind of situations, you and I or our situations also are just questionable. ஆனால் அதன் மத்தியிலே நமக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். But in that all that situation, God has given us a faith. அந்த நம்பிக்கையுரியவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. Whoever believes, let's raise your hand. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the name of the Lord be glorified. நாம் இருக்கிற இடங்களில் எழுந்திருத்து நின்று Let us stand. இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். And let us read the promised word which God has given us for this month. எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? Let us all read எரேமியா Jeremiah 45ஆம் அதிகாரம் Jeremiah chapter 46 5வது வசனம் verses 5. 937வது பக்கம். எரேமியா 45:5. Jeremiah chapter 45 verses 5. எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? Have you all taken it? அந்த 2வது வரியிலிருந்து நாம் பார்க்கும்படியாக படிக்கும்படியாக கேட்டுக்கிறேன். இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல்லென்றார். எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல சங்கீதம் 121 7. சங்கீதம் 121:7. Psalms chapter 121 verses 7. எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? Let's read together. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இப்பொழுது நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். Now we are going to give a faith confess. எல்லாரும் சொல்லுவோமா? என் பிராணனை my life கர்த்தர் ஒரு கொள்ளை பொருளாக மீட்டு கொடுப்பார், ஒரு வெகுமதியாய். he will give back our life. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார், and he will keep from all evil. அவர் என் ஆத்துமாவை காப்பார், and he will keep our life.
ஹalleluya Hallelujah. ஹalleluya கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா Let us praise God ஸ்தோத்திரம் for this promised ஸ்தோத்திரம் word. ஹalleluya Amen. ஹalleluya Bless நமக்கு Jesus. நன்றி நன்றி Hallelujah. நன்றி உட்காருவோம் ஹalleluya பிரியமானவர்களே My dear ரெண்டு beloved, வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக வாசிக்க கேட்டோம் 2 verses we read as promised word. விசுவாசத்தோடு இதை நாம் அறிக்கையும் பண்ணணும் And in faith we have confessed this verse. இந்த வசனத்தை சொல்லும்போது கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த தமிழில் ஒரு பழமொழி இந்த சத்தம் கையில் வெத்தலை கொடுத்தா மாதிரி அவங்க உடனே இப்படி வாங்கி மடக்கி 2ஆம் மடக்கி 4ஆம் மடக்கி வைப்பார். யோசித்து பாருங்களேன், அவர் என்ன இது பண்ணாலும் கோல்டு கொடுத்தாலும் சரி, அதாவது சொல்கிறாங்க பணம்னா பணமும் வாய் திறக்கணும், ஆனால் அதுக்குன்னு திறந்துடாது அப்படின்னு நம்ம ஆட்கள் தான் மியாட்லேயும் அப்போலோலையும் கொடுத்து பார்க்குறாங்களே, திறக்க மாட்டேங்குதே. அதனால் இந்த வசனத்தை நம்ம ஏனோதானா என்று சொல்லல, உணர்ந்து ஜீவனுள்ளவர்களாக நம்ம சொல்ல வேண்டும். Just not like that, but this verse or this word of God, we need to experience it and we should tell it. இப்போ விசுவாசத்தோடு சொல்லுங்க. And now with faith will you all say, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். the Lord will keep me from all harm. அவர் என் ஆத்துமாவை காப்பார். He will keep my life. அவர் என் குடும்பத்தை காப்பார். He will take care of my family. அவர் என் திருச்சபையை காப்பார். He will take care of my church. அவர் என் பகுதியை காப்பார். He will take care of all my அவர் என் தேசத்தை காப்பார். He will take care of my country. ஆமென். ஹalleluya. விசுவாசத்தோடு சொல்லிக் கொள்ளுங்க. In faith please tell. ஆண்டவர் இந்த வார்த்தையை யாரிடத்திலே தெளிவாய் சொன்னார் என்று சொல்லி நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். This word to whom God said, I'm going to just share to you very quickly. எரேமியா தீர்க்கதரிசி இருந்த நாட்களிலே அந்த எருசலேமை யூத ஜனங்களை யோயாக்கீம் என்கிறதான ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். In the time of Jeremiah, and at that time the king Joachim was ruling at the time of Jews, the people with Jews. அந்த நாட்களிலே எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியா தேசத்தில் வைத்திருந்தார். At that time God kept Jeremiah as a prophet. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏசாயா எரேமியா இவர்களெல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி தெரியும். So as you all know, Isaiah and Jeremiah are one of the big prophets. சங்கீதக்காரன் கூட ஒரு சங்கீதக்காரன் பாடகர் என்று நினைக்கிறோம், ஆனால் அவரும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். We think that Psalms is a singer, but even that Psalms is also a great prophet. ஏனால் சங்கீத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, வருகை, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Psalms, the Christ's birth, the Christ crucifixion and all his sufferings also has been written over there. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி அல்லது மன்றாட்டின் தீர்க்கதரிசி என்கிற ஒரு புனைப்பெயரும் உண்டு. There is a name for Jeremiah. He is a prophet of tears and a prophet of asking and is consistent to the God. அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர். And he was a prayer warrior. அது மாத்திரமல்ல, ஜனங்களுடைய பாவங்களுக்காக எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தவர். And he used to always tell about the warning of people's sin. ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்றவர். And he used to stand for the people. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், இவர்கள் விண்ணப்பம் பண்ணினால் நான் கேட்க மாட்டேங்கிறாரு. And God said in one part, don't keep requesting for this people, don't ever do that. இப்போ யாராவது உங்களை எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், ஜெபிங்க பிரதர், சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க போய் ஜெபிங்க, தப்பே இல்லை. If anyone comes and asks you, please go and pray for this particular people, please pray, it's not wrong. கொஞ்சம் சுகத்தை பெற்ற உடனே அப்புறம் உங்களை தேட மாட்டாங்க. After they get okay or they get healing, they will not search you. ஆனா அதுக்குள்ளாகவே நீங்க தேவனுடைய அன்பை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். But while in between that, you can keep on telling the love of God to them. அப்புறம் உங்களை பார்த்தால் தெரியாதது போல இருப்பார்கள். Sometimes they would also look at you as though they don't know you. திருப்பி உங்களை பார்த்த உடனே ஒரு பிரைஸ் லார்ட் சொல்றாங்க அல்லது ஒரு விஷ் பண்றாங்கன்னா நீங்க நினைச்சுக்கங்க ஏதோ இன்னொன்று ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்க. After some time, if they turn back and they look at you, just remember that there is some other prayer request and that's why they are coming in search of you. உங்களை விசாரிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விசாரிப்பாங்க.
First, they will inquire and ask about your regards. நம்ம நினைப்போம் ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கார், பரவாயில்ல நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம். Sometimes we think God has done good to them, that is why they are inquiring or அப்புறம் தான் asking our சொல்லுவாங்க, regards. எங்களெல்லாம் மறந்துட்டீங்க பாஸ்டர், பிரதர், சிஸ்டர்னு சொல்லுவாங்க. And they would say, sister and brother, you have forgotten us. அப்புறம் நாங்கள் உங்களுக்கு தான் ஜெபிக்கிறோமே சொன்ன பின்னாடி சொல்லுவாங்க, இல்லை இப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. And then we would say, yes, no sister, we are continually praying for you. And then they will finally come and land up with a new prayer request. சிலருக்கு இது வந்து பழக்க தோஷம். And for some people it is a regular habit. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. They will not realize. எமர்ஜென்சிக்கு மட்டும் பாஸ்டர் தேவை. For emergency they need pastor. பாருங்க, போன மாதம் ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம், பெரிய கோயில்களை கட்டி எழுப்பின ஒரு குடும்பம். அந்த குடும்பம் அவன் இன்னைக்கும் அந்த விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் அந்த சகோதரன் ஒரு விளைவீனம், அவருக்காக ஜெபிக்க அழைப்பிக்கப்பட்டோம். Last month one family who's very devoted to this God, idol worship, but suddenly that brother fell sick and they called me to pray. அந்த சகோதரருக்காக போய் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் உணர்த்தினார், இவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று. And when I started praying, God just told me that to pray for this person continuously. சில நேரத்தில் நாங்கள் 2 பேர் போய் ஜெபிப்போம். Sometimes I and both of us we go and pray. அநேக நேரத்தில் நான் மட்டும் போய் ஜெபித்து கொண்டே வந்தேன். Most of the time I only go and pray. ஜெபிக்கிறவர்கிட்ட அப்படியே சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தோம். So we used to pray continuously. கர்த்தர் எல்லாரோட ஜெபத்தை கேட்டார். And everybody's prayer God heard. அவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். And God gave him good healing. தேவனுடைய வல்லமை உணர்ந்தார். And he felt the presence of the Lord. இப்போ ஜெபத்திற்கு முதல்ல வந்து உட்கார்றது அவர்தான். And now he is the first person who come and sit for the prayer. இது எப்படி நடந்தது? ஆச்சரியமானது. How did it happen? It's just a miracle. கர்த்தர் அவருக்கு இப்போ அவர் வீட்டுல சொல்றாராம், எனக்கு அடிக்கடி ஜெப என் மேல பூசி விடுங்கன்னு சொல்றாராம். And now he tells to his wife every time to put the prayer oil on myself. அவருடைய தகப்பனார் ஒரு இன்ஸ்பெக்டர், ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர். And that particular person's sister's father is an inspector. ஆகவே அவர்கள் வந்து கொஞ்சம் கௌரவமாக வாழ்ந்தவர்கள். And they are a well good mannered family. ஹாஸ்பிடலுக்கு போய் வராங்க, ஒரு மாற்றம் இல்லை. They kept on going to the hospital, no changes. சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, கழுத்து அசைக்க முடிய மாட்டேங்குது, அப்படியே பயங்கர ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குது. He could not even eat, nor he could not shake his neck and body. ஆனால் அவருடைய வீட்டிற்குள்ளாகவே அழைத்து ஜெபிக்க சொன்னார்கள். And they invited me to come to the house and pray. நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜெப எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணோம், அவ்வளவுதான் செய்தோம். I just took the prayer oil and applied it and prayed. கர்த்தர் அற்புதம் செய்தார். God did a miracle. கர்த்தர் அற்புதம் செய்தார். God did a miracle. அதற்கு பின்பதாக அவரே நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு காணிக்கை கொண்டு வந்து அவர் கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். After that he himself was so thankful, he came and said, I want to give a thank offering to the Lord. அவங்க மனைவி சொன்னாங்களா, ஐயோ அப்படியெல்லாம் வந்து அவங்க வாங்க மாட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. And his wife said, no issues, they will not come and take that இல்ல நான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தார். He said, no, I will definitely give this offering to the Lord. And he gave. அதை வாங்கி ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் அதை அங்கீகரித்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். And when I took and I prayed and I understood, God has also offered that sacrifice. என் அன்பான சகோதரனே சகோதரியே, my dear beloved brothers and sisters, இந்த இப்படிப்பட்டதான விக்கிரகத்தின் பிடியில இருக்கிற சில ஜனங்களை கர்த்தர் அற்புதமாய் விடுவிக்கிறார். and this kind of people who are doing the idol worship, how God is bringing them out of that. அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க போகிறது. And I believe that entire family is going to come to the Lord. அவங்க திருச்சபையில வந்து குடும்பமா நின்று சாட்சி சொல்ல போறாங்க. And they will definitely come and testify in the church. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். How many of you believe it? Hallelujah. Hallelujah. அவர் பேர் தினேஷ், அவருக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. His name is Dinesh and you can please pray for him. ஆமென். ஆகவே அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பல தேவர்களையும் தேவதைகளையும் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். This people, Jews, they were just worshipping different kind of idols. தேவன் அவர்களோடு
இடைப்பட முடியாமல் போய்விட்டது. And God could not deal with them. இது தீர்க்கதரிசி மூலமாக தேவன் எச்சரிக்கிறார், ஆனால் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. And through prophecy God kept on telling, but they disobeyed. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. And God spoke to Jeremiah. அவன் ஒரு புத்தக சுருளிலே அவன் அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை எழுதுகிறான். And he used to write all what God gave him. அந்த எரேமியாவிடத்திலே கிடைத்த வார்த்தைகள் ராஜாவினுடைய சமூகத்திலே நியூஸ் போகிறது. ராஜா கேள்விப்பட்டு அந்த புத்தக சுருளை வாங்குகிறார். And this news entered into the king's ears, and then he says to bring the scroll to him. இதற்கு இடையிலே எரேமியாவை குழியிலே போடுகிறார்கள். In between, Jeremiah was put in the pit. சித்திரவதைப்படுத்துகிறார்கள். And they tortured him. வேதனைப்படுத்துகிறார்கள். And they troubled him. அவருடைய மரணம் கூட கல்லெறிந்து கொல்லப்பட்டான் என்று சொல்லி யூகிக்கப்படுகிறது. And they say that even the death, he was being stoned to the death. அந்த நாட்களிலே எரேமியாவுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எழுதுவதற்கு ஒருவர் இருந்தார். And those days there was a person who whatever Jeremiah used to say, he used to write. அவர் பேர் பாருக். And his name is Baruch. அந்த பாருக் என்கிற அந்த மனுஷன் அதாவது காரிய சித்தி உள்ளவன், அதாவது காரியதர்சி, செக்ரட்டரி என்று சொல்லப்படுகிறது. This particular person, Baruch, was a secretary to Jeremiah. அவன் நல்ல ஒரு எழுத்தாளன் என்று சொல்லப்படுகிறது. He was a good writer. அது மாத்திரமல்ல, அவனுடைய பேரின் அர்த்தமே அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லியும் அர்த்தம். And this name Baruch means blessed. இவன் எரேமியாவோடு ஐக்கியமாய் இருக்கிறான். And he was a very good friend to Jeremiah. நல்ல கவனிங்க. Please listen carefully. ஜனங்கள் எல்லாம் விக்கிரகாராதனை என்று சொல்லி தேசத்தின் ராஜா என்ன சொல்கிறாரோ அதன்படி அப்படியே அவர்கள் வேஷம் மாறி தேவனை விட்டு சோர போய்விட்டார்கள். All the people, they were doing the idol worship as the king said, and they just went accordingly. ஆனால் இந்த பாருக் என்கிறவன் எரேமியா தீர்க்கதரிசியோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறான். But this particular person, Baruch, was very much closer to Jeremiah. என் அன்பான சகோதரனே சகோதரியே, my dear beloved brothers and sisters, உங்களுடைய ஐக்கியம் எந்த இடத்துல இருக்கிறது? So remember, your togetherness or oneness should be where? நாம் இந்த நாளில் நம்ம அதை குறித்து நாம் நிதானிக்க வேண்டும். We need to just analyze today. இந்த எழுதப்பட்ட இந்த புத்தக சுருளை அந்த யோயாக்கீமினுடைய கையிலே வந்து விடுகிறது. The book which were written, the scroll which were written came to the king of Joachim. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் 36ஆம் அதிகாரம், எரேமியா 36ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அதை கத்தியால் கீறி அதை அப்படியே அடுப்பிலே அவன் அக்னியிலே போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். And we see the king commanded the Jeremiah 23. He read the 4 columns and then he cut that in the knife and he threw it in the fire. இந்த புத்தக சுருளை எரிக்க வேண்டாம் என்று சொல்லி கூட 2-3 பேர்கள் சொல்லி இருக்கிறார்கள். The people, 3 of them who were standing next to the king, told not to put the books on the fire. அப்ப ராஜா கூட யார் இருந்திருப்பா? சில மந்திரிமார்கள். So who were with the kings, the ministers? ஆனாலும் எவ்வளவு விண்ணப்பம் பண்ணினார்கள், ராஜாவிடத்தில் மன்றாடினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகொடாமல் துணிகரமாய் செய்தான். But those ministers kept on telling not to put the book on the fire, but with all this he threw it on the fire pot. பிறகு இந்த பாருக்கையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் பிடித்து அவர்களை கொலை செய்யும்படியாக அவன் திட்டம் தீட்டினான். After that they took hold of Baruch and Jeremiah and tell him to put to death. 26வது வசனம் கடைசி பகுதி. The last sentence of verse 26. வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். 26. But the Lord saved them from all that. ஆமென். அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். That is only our God. Hallelujah. Hallelujah. புத்தக சுருளை கிழித்தார்கள். They burned the scroll. கர்த்தருடைய வார்த்தை
That is God's அதாவது word. பைபிளை தான் அவங்க எரிச்சிருக்கிறாங்க. That means that is called as Bible. That is only they have burnt. அதற்கு பின்பதாக இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியையும் கர்த்தருடைய மனுஷன் இந்த பாருக்கையும் அவர்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை மறைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். After that they wanted to kill Baruch and Jeremiah, but God took care and saved them. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களை எழும்பாது. God will never allow us or nothing will come harm depart on us. இத கேட்கும்போது ஒருத்தர் தான் ஆமென் சொல்றீங்க. Only one person is saying amen who are நமக்கு hearing விரோதமாய் this. உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். Whatever may rise against us, but nothing will harm us. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி. Whoever touches me, they touch my eyelash. உங்களுக்கு விரோதமா யாராவது பேசும் பொழுது நீங்க நியாயத்தை கேளுங்க. If anybody is talking against you, you can ask God. நீங்க அமைதியா இருக்கணும் அவசியம் இல்லை. உங்க நியாயத்தை நீங்க சொல்லலாம், கேட்கலாம். You can ask for your righteousness. ஆனால் திரும்ப முரண்பாடாய் பேசும் பொழுது, But if you keep on talking against உங்கள் it, செவிகளை அடைத்துக் கொள்வது நல்லது. we need to close our ears. அப்பொழுதுதான் நம்ம ஒரு தேவ மனுஷனாய் வாழ முடியும். Then only we can live as God's child. சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தா நிச்சயமா வாழ முடியாது. If we keep on listening everything whatever anybody says, then we cannot live. சொல்லுகிறவர்கள் 1000 சொல்லலாம். People may say 1000 things. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? But remember what God says. உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். My truthful servant, if you are true in little things, I will raise you more in many things. பாருங்கள், கர்த்தர் ஆபத்திலிருந்து அவர்களை மறைத்தார். So God took care from their harm. இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். This is what God gave us as a promised word for this month. மகனே மகளே, My dear உன்னை நான் மறைத்து பாதுகாப்பேன். son and daughter, I will take care of you. நீ என்னுடைய மறைவிடத்தில் இருக்கிறாய். You are being hidden through in ஓ me. சந்தோரபலரப ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord be glorified. இந்த பாருக் திரும்ப எரேமியா மூலமாக அந்த வார்த்தைகளை எழுதப்பட்டு அதை திரும்ப எழுதி எடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். And then we see Baruch writes for Jeremiah. எரேமியா தேசத்தை குறித்தும் தேசத்தை ஜனங்களை குறித்தும் தேசத்தின் நிலைமை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொன்ன அதே மனுஷனுடைய வாயிலே இப்பொழுது பாருக்கை பார்த்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. And Jeremiah, who spoke about, prophesied about the country, about the people, and now there is a prophecy to Baruch. அதுதான் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். This is what God has given as promise for us. இதோ மாம்சமான யாவர் மேலும் நான் தீங்கு வர பண்ணுவேன். I am bringing disaster upon all flesh. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. Declares the Lord. ஆனாலும் But நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று I will give you your life as a price of war in all places which you go. 45:2 வாசிக்கும் பொழுது In 45:2 as we read, எரேமியா பாருக்கை பார்த்து, thus says the Lord of உன்னை Israel to குறித்து you. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், Thus says the Lord of God of Israel to you, O Baruch. உன்னை குறித்து. You said, அன்பான சகோதரனே சகோதரியே, my dear beloved brothers and இந்த sisters, நம்பிக்கை இழந்து போகக்கூடிய இந்த நாட்களிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? we have come across the times where we have lost our hope. மரணம் எப்படி சம்பவிக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். We are sometimes fearing how will death occur. தேசத்தின் நிலைமை எப்படி என்னவாகும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். We are fearing sometimes what kind of situation will take place in the country. ஏதாவது ஒரு குழப்பம், Some kind of problems. ஒன்னா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், It may be a finance problem. அல்லது ஃபேமிலி ப்ராப்ளம், It may be a family problem. அல்லது பிள்ளைகள் நிமித்தமாக Can be ப்ராப்ளம், a children problem. அல்லது வேலை செய்யற இடங்கள்ல பிரச்சனை, Or any problem as we work in our work ஒண்ணுமே spot. இல்லாட்டி நம்ம சரீரத்துல என்னமோ பண்ணுது. Sometimes there's nothing, sometimes we feel something's happening in ourselves. எல்லாம் நல்லதா இருக்குதான தூக்கம் வர மாட்டேங்குது. Everything is perfect but we cannot sleep. சிந்தனையில ஏதோ ஒரு ப்ராப்ளம். Sometimes our mind is being so different. என் அன்பான சகோதரனே My சகோதரியே, dear beloved brothers and sisters, நம்ம எந்த பிரச்சனையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, what kind of problem we are அந்த expecting, போராட்டத்தின் மத்தியில, in that kind of அந்த situation, உபத்திரவத்தின் மத்தியில, in the kind of problem, அந்த வேதனையின் மத்தியில, in the kind of that sorrow, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக through Jeremiah the prophet, கர்த்தருடைய வார்த்தை
பாருக்குக்கு நேராக வருகிறது. God's word coming to Baruch. உன் பிராணனை நான் மீட்டுக் கொள்ளுவேன். I will give you your life. Hallelujah. 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 ஏன் பாருக்குக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வர வேண்டும்? Why this word has to come to Baruch? நெகேமியா 3ஆம் அதிகாரம். Let's turn our Bibles to chapter Nehemiah chapter 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். Nehemiah chapter 3 verse 20. அதாவது நெகேமியாவின் நாட்களில் in the times of Nehemiah, ஆண்டவர் எருசலேமின் இடிக்கப்பட்ட அலங்கத்தை அவனை கொண்டு கட்டினார். and God built the temple of Jerusalem through him. அந்த கட்டிடத்தின் வேலையில The work of that temple, ஆண்டவர் பாருக்கை பயன்படுத்தி இருக்கிறார். God used Baruch. அந்த பாருக் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், What Baruch did, let's see. 20வது வசனத்துல சொல்லுகிறது, In verse 20, அவன் ஜாக்கிரதையாய் கட்டினான். he built the temple very Hallelujah carefully. சொல்லுவோமா? Hallelujah. ஜாக்கிரதை உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Whoever is careful, let's say Hallelujah. hallelujah. பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. What work God is giving to us, we should be careful. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால், If we are true in little things, அநேகத்தில் உன்னை அதிகாரியா வைப்பேன். God will raise us இது and multiply us in many things. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. This God has said, God has spoken. இப்போ பிரதர் பவுல் எடுத்துக்கிட்டனா, If, for example, if we take Brother எந்த Paul, நேரத்துல எந்த வேலையும் அவர் செய்வார். anytime, any work he will do. அதனால அவரை அவருடைய தலைமையில் இருக்கிற அவருக்கு தலைவராக இருக்கிறவங்க அவருடைய கான்ட்ராக்டர்ஸ் எந்த பொறுப்பையும் இதை பவுலை வச்சு முடிச்சிடலாங்கிற ஒரு மைண்டோட தான் அவங்கள பார்ப்பாங்க. So his contractors or his masters would always think any kind of work we can give Paul and finish up the work. அதே போல நம்ம ஜெயக்குமார் அவங்க கம்பெனியில் அவர் உண்மையா இருந்தார். For example, Brother Jaykumar, he was true in his company. எத்தனையோ வருடங்களுக்கு பின்பதாக அந்த கம்பெனியில் கன்ஃபார்ம் பண்ண லிஸ்ட்ல அவருடைய பேர் வந்தது. After so many years in his company, which his work was been confirmed, எத்தனையோ பேர் பணம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. So many people they have given money and sent back home. ஆனா அவருக்கு இருக்க சொல்லி பணம் கொடுக்கறாங்க. But for him they told to stay and they gave money. காரணம் கொஞ்சத்துல இருக்கிற உண்மை. Because he was true in small things. திறமையோடு with all his talents. இப்ப சிஸ்டர் ரூத் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க திறமையா அந்த வேலை செய்யறதுனால அவங்க எந்த சூழல்லையும் அவங்கள சில கஸ்டமர்ஸ் அவங்க சார்ந்து அவங்க தான் செய்யணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. If we take Sister Ruth, because of her talent, people make use of her and they want her. ஒரு இன்ச்சு முடிய குறையன்னு சொன்னவங்க கிட்ட நான் தாராள மனசு விடுவேன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை அடிச்சு விட்டான்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அடுத்த வருவாங்களா? Just cut an inch of hair and if she totally shaves the hair, what will happen? அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு இதை விட இப்படி செஞ்சா நல்லது, அதனுடைய சொல்யூஷனை கரெக்டா கொடுப்பாங்க. And sometimes sister gives proper solution to the proper people. இந்த கொரோனா டைம்ல நான் நிறைய வீடுகளுக்கு விசிட் போகும்பொழுது நிறைய பேர் ஏடகுடமா இருந்தாங்க. When I went to visit people on these corona days, I could see people staying in different ways. நிறைய பிள்ளைகளுடைய முகம்லாம் வித்தியாசமா தெரிஞ்சது. And children's faces, when I looked at children's faces, they were all looking different. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் புரியல, என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா அடையாளம் வேற மாதிரி இருக்கிறான் அப்படின்னு. Beginning I couldn't understand why children are looking different. ஒருத்தர் சொல்றாரு அப்பா தான் முடி வெட்டினாரு. And the child would say, one child would say, my father only cut my hair. ஒருத்தர் சொல்றாங்க அம்மா தான் முடி வெட்டினாங்கங்கறாங்க. And one child would say, my mother cut my hair. ஒரு நாள் ஜெயக்குமார் வீட்டுக்கு போய் நான் அவரை பார்த்து ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னு நான் கேக்குறேன். And one day I went to Brother Jaykumar's hair and I looked and I wondered what happened to brother. அவரு முடிய பார்த்தா எல்லாம் புடுங்கின மாதிரி இருக்குது. As I looked at his hairs, everything was like as though plucked. கடைசில பார்த்தா சிஸ்டர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா ட்ரையல் பார்த்திருக்காங்க போல. And then I analyzed that sister has taken trial in different parts of his head. கூட்டி கழிச்சு அப்படியே முடி கம்மி ஆயிடுச்சு. But anyhow after looking that could see some hair has been less. இதே போல நம்ம உட்கார்ந்து ஒரு பியூட்டி பார்லர் போய் இப்படி செய்ய முடியுமா? Anyone can do this in a beauty parlor? பணத்தை கொடுத்து முத நாளே செட்டில் பண்ணி அனுப்பிடுவாங்க. What they would do, give money and they would settle them. பாருங்க அந்த வேலையை அந்தந்த வேலையை ஜாக்கிரதையோடு செய்யணும் இல்லையா? So each work should be done carefully.
நான் ஒருத்தட்ட போய் முடி வெட்டுவேன். I regularly go and cut my hair in a particular place. ஒரு நாள் மொட்டையா முடி அடிச்சு என்ன அப்படியே அடையாளத்தை மாத்திடுவாரு. Sometimes he used to cut so baldly and he would change my entire face. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன பாஸ்டர் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்குவாங்க. So many have told, what pastor, you look different. என்னுடைய தம்பிமாருக்கு இதில் ரொம்ப கன்சர்னாக சொல்லுவாங்க, இப்படி வெட்டுங்க இதுதாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. My brothers would concernedly say, cut like this, and they would keep telling me. ஆனால் எனக்கு என்னன்னா, அவருக்கு எப்படியாவது அவர் ஆண்டருக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுல அந்த மைண்டில் நான் போகிறனால எனக்கு எவன் முடி வெட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் போவேன், அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரன் தான் போவேன். For me, like somehow I need to bring this brother to the Lord, so however he may cut, and I used to go to him. நல்ல ஜெபம் பண்ணுவேன், அவரும் என்னை ஊழியத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். And I pray for him, and sometimes he used to take me to different places and introduce for the ministry. ஆனால் அவர் சில நேரங்களில் மன ரீதியில் பாதிக்கப்படுறாரு. Sometimes I feel that he has been affected, his mind has been affected. அவர் வேலை செய்கிறது நல்ல ஒரு கடை. He works in a very good place. ஆனால் 2 மாசம் 3 மாசத்துக்கு மேலே அவருக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுறாங்க. And the saddest thing, within 2 or 3 months they settle him and they send him ஏன்னா out அந்த to work. ஓனர் நினைக்கிற மாதிரி செய்ய முடியல. Because he is not able to do as expected to by his owner. அவர் வேதனையா சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு ஏதோ மனசுல பிரச்சனை, நான் ஏதோ செஞ்சிடுறேன், பிரச்சனை என்னை அனுப்பிடுறாங்க Sometimes அப்படின்னு. so sorrowfully he used to tell me that I don't know, something's wrong in my mind and I'm not able to do what the owner expects. பிரியமானவர்களே, My dear இந்த beloved, உலக வேலையை நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையா நம்ம செய்யறோமே. when we do so carefully the worldly work, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க டீச்சருக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும்னு நினைக்கிறோமே. and the children who are studying in the school, they write a good handwriting in front of the teachers. கணவன் மனைவிக்கு பிரியமா நடக்கணும், மனைவி கணவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறோமே. Husband wanted to be good to the wife, and wife wanted to be good and serve the husband. ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? Are we careful in this situation in front of the God? இந்த பாருக் ஏதோ கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு வேலை கிடைச்சிச்சு, நம்ம செய்யல, அவன் செய்யக்கூடிய அந்த பார்ட்டை ஜாக்கிரதையோடு செய்து முடித்தான். We see that Baruch did the work so carefully, not just that he got some work in the temple of the Lord, but very carefully he did the work. அவனுடைய ஐக்கியம் எரேமியாவோடு இருந்தது, மற்றவர்களோடு அல்ல. His fellowship was with Jeremiah, but not with others. அது மாத்திரமல்ல, அவன் கண்டதையும் எழுதவில்லை, தேவனுடைய வார்த்தை தான் எழுதினான். And he wrote God's word, and other than that he didn't write anything else. கர்த்தருடைய வார்த்தை எழுதுவதற்கு அந்த நாட்களில் துணிவு இருக்க வேண்டும், அந்த தைரியம் அவனுக்குள்ள இருந்தது. To write the word and the scriptures, he needs to have a very strong hold, but he wrote it for the Lord. அந்த இந்த நெகேமியா நாட்கள்ல ஒரு நெகேமியா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறாருன்னு சொல்லிட்டு யாரோ எடுத்து செய்யட்டும் அப்படின்னு கண்டுக்காம வரல. In the time of Nehemiah, he didn't have a mind. Anybody can do that project, anybody can build the temple. He didn't have that sort of mind. இப்ப சில நேரங்கள்ல நம்மிடத்துல நம்ம பொறுப்பு கொடுக்கலன்னா அந்த வேலை நடந்துட்டு இருந்தா கூட நம்ம தெரியாத மாதிரி நம்ம போயிடுவோம். இது நம்மளுடைய இயற்கையா நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவத்துல ஒன்று. ஒத்துக்கொள்கிறோமா? Sometimes when a job is not given to us, what we do, even if the job is there, we would not even bother to look and we just walk. உங்களை முக்கியத்துவப்படுத்தலன்னா வீட்லயும் சரி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. Even if the importance is not given, even at home, we don't. இன்னைக்கு உங்க வீட்ல கிளீனிங் டியூட்டினா அங்க ஏதாவது அழுக்கு இருந்தா கூட அதை நீங்க தாண்டி தான் போவீங்க, அதை எடுத்து வைக்க மாட்டீங்க. Sometimes when it is a cleaning job and this cleaning is happening and work is not given to us, we just go above that work. அது ஆபீஸா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். Even it may be an office, we do the same. ஆனா நீங்க இது நம்முடையது அப்படி என்று சொல்லி ஒரு உணர்வு இருந்தா, but when we accept and think it is ours, நீங்க எங்க போனாலும் கரிசனை உள்ளவர்களா தான் நடப்பீங்க. wherever you go, you will do the work carefully. நான் சில நேரங்கள்ல இந்த சமுதாயத்தினுடைய காரியங்களெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது வித்தியாசமாக தெரியாது. அதே போல் மற்ற ஊழியங்களில் போய் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு வித்தியாசமாக தெரியுது. என்ன கேட்டால் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் தானே, தேவனுடைய மக்கள் தானே, அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்பொழுதும் உண்டாயிக்கொண்டே இருக்கும். Sometimes the society some work given, and some people would say this is all not needed for us, but sometimes I even feel for that. And even sometimes when God gives me some work, some other work,
some other ministry, I just think all this is God's work. And I என்னுடைய do. பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் என்கிற அந்த வித்தியாசம் இருதயத்தில் உண்டாகாது. I never think that it is my children or it is another one's children. I never take it into that in my heart. இதற்கு காரணம் என்ன? The reason for this is, நான் எனக்கு மேலாக இருந்த என்னுடைய தலைமை போதகர் அப்படிப்பட்டவராய் இருந்தார், அவரோடு நான் கனெக்ஷன்ல இருந்தேன், அதனால தான் என் சுவாபம் அப்படி இருக்குது. because my pastor, my senior pastor was that sort of person and I was connected to him, and that is why I have all this kind of thought in my mind. நீங்க நியூ பிளஸிங் திருச்சபையில அங்கத்தினராக இருந்து, If you are a family of New Blessing நீங்க Church, ஏதாவது ஒரு வகையில பிளஸிங்கா தான் இருக்கணும். so you should be a blessing in any ways to anybody. ஐயோ உங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பிளஸிங்கா இருந்துச்சுன்னு உங்களை பார்த்து சொல்லணும். They may say these people have left, they have gone from our house, but they were here and so great blessing we had. அன்னைக்கு இருக்கிற இடத்துல கடைக்கு போனா சண்டை, தண்ணி பிடிக்க போனா சண்டை, கரண்ட் பில் கட்ட போனா சண்டை, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தா ஐயோ நல்ல வேளை இந்த குடும்பம் போயே சேர்ந்துட்டாங்கப்பா, ஸ்தோத்திரப்பா The அப்படிவாங்க. place where you stayed, wherever you go, when you go to shop there would be a fight, when you go for water to fetch water there would be a fight. Just imagine the owners of the house, as soon as you have left the house they would say, so good that family is gone away from us. நம்ம சர்ச்சில் கூட அப்படிப்பட்ட அம்மாமாருங்க வந்தாங்க. In our church also that sort of people came. என்னுடைய சகோதரன் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அண்ணா பாருங்க தூரத்துல ஒரு அம்மா வராங்க, பேச்சே கொடுத்துறாதீங்க, தப்பிக்க முடியாதுங்கவாரு. And my brother said, brother, don't even try to talk to that particular person, and if you talk you cannot escape from them. அவங்களுக்கு ரெண்டு பக்கம் 4 பக்கம் கண்ணு. அவங்களுக்கு 2 பக்கம் கண்ணு இல்ல, 4 பக்கம் கண்ணு. And for that person has not 2 eyes but 4 eyes. ஐயா ஸ்தோத்திரம்னு சொல்லிடுவாங்க, நம்ம நிக்காம போக முடியாது. They shout and scream and say, praise the Lord pastor, and then I cannot even move from there. இந்த பாஸ்டர் கொஞ்சம் மனதுருக்கம் உள்ள பாஸ்டர்னால நின்னு 4 வார்த்தை பேசுவேன். And I am a person of compassionate, so I just stand and I have to அந்த talk. 40 வார்த்தை பேச, நம்ம 4 வார்த்தை பேச. And that mother speaks 4 words and then I keep speaking another 4 words. எப்படியாவது முடிஞ்சு ஒரு ஜெபம். And finally come to prayer. ஆனா அந்த அம்மாவை அடிக்கடி எங்க பார்த்தாலும் Wherever or whenever I see that சண்டை mother போடுறது தான் கேட்கும். could only hear as she's fighting. அப்போ அந்த அம்மா நம்ம திருச்சபைக்கு வரும்போது ஐயோ அடுத்த சண்டை இங்கே ஆரம்பிச்சா என்ன செய்யறதுங்கிற மாதிரி இருந்தது. Sometimes okay, she's coming to our church, what fight is going to start here? உபவாச ஜெபத்துக்கு தொடர்ந்து வர They ஆரம்பிச்சாங்க. kept on coming, she kept on coming for fasting prayers. இத நான் சொல்லல, I am not saying அவர்களுடைய this. வாயில சொன்ன வார்த்தை. She said it from her mouth. கர்த்தர் எனக்கு தெளிவாய் எனக்கு கற்றுக் கொடுத்தார். God clearly taught me. இந்த திருச்சபையில வந்து நான் கற்றுக்கொண்டு I learned in this church. நான் அநேக காரியங்களை நான் மாறிவிட்டேன். And in many things I have changed now. பொதுவாக அவங்க ஆதரவற்றவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வருவாங்க. நாமும் சபையின் மூலமாக அவர்கள் செய்ய வேண்டியது செய்தோம். ஆனால் அவர்களுக்கு அது மாறி இந்த திருச்சபையில் வந்து தரிசனத்தை பிடித்த உடனே அவங்க என்ன செய்யணும், இந்த திருச்சபை நேசித்து கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். Because she is an orphan and she has nobody, so normally people come and expecting. But as she came over here, she learnt many things and now she started giving to the Lord. அந்த அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. And God blessed her. பாருங்க சுபாவத்தில் ஒரு மாற்றம். Just see the change in the habit. இந்த பாருக்குக்கு ஒரு நல்ல ஹார்ட் இருந்தது பாருங்க. See, Baruch had a lovely heart. இதுவரைக்கும் பாருக்கு பற்றி நான் இப்படி ஒரு செய்தியை நான் கேட்டதில்லை. I have not heard such kind of message ஆனா about வாசிக்கும் பொழுது Baruch. நான் உணர்ந்தேன். But when I read it, I understood. அவனுக்கு நல்ல இருதயம். He had a good heart. அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். A person very careful. இன்றைக்கு காலையில இதை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசினார். And morning as I was reading, God spoke to ஆண்டவர் me. முதல்ல என்னை பார்த்து பேசினார். First God spoke to me first. உன் வேலையில உன் ஊழியத்துல நீ ஜாக்கிரதையாயிரு. In your work and in your ministry, you better be careful. நமக்கு கொடுத்த சின்ன பொறுப்பா இருக்கலாம். Maybe a small work God would have given. அதுல உண்மையும் உத்தமமா இருந்தா, In that work, if we be true, நம்முடைய கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து சும்மா இருக்கவே இருக்காது. and God's eyes will not just stand and keep looking. நம்மை ஆசீர்வதிக்கும். He will definitely bless Hallelujah. us. Hallelujah. பாருங்க எரேமியா தீர்க்கதரிசி வேற யாரும் பார்த்து தனிப்பட்ட விதத்துல தீர்க்க தரிசனம் சொல்லல.
Jeremiah, the prophet Jeremiah didn't look and say the prophet to somebody else. இந்த பாருக்கை பார்த்து ஒரு நல்ல தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். He looked at Baruch and he prophesied. உன் ஜீவனை கர்த்தர் மீட்டுக் கொள்வார். I will take care of your என் life. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and இந்த sisters, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. don't be feared for the sickness. சந்திக்கிற பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. Don't get scared of any problem எந்த you're facing. தீங்கும் என்னை அணுகாது. Nothing or no harm will come on you. Hallelujah. 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 இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் எழுந்திருத்து நின்று கண்களை மூடுவோமா? Let us stand up and close our Oh eyes. Jesus, hallelujah, hallelujah. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord will take care of from all அவர் உன் evil. ஆத்துமாவை காப்பார். He will take care of your life. அவர் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். And He will take care of your going and your coming from today onwards. இந்த நாட்கள்ல இந்த லாக்டவுன் அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க பல இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா எங்க போனாலும் வந்தாலும் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கும். The Hallelujah. lockdown nowadays is slowly they are Oh, releasing, Rabba Shandoraba. but the Lord will be with you. The Lord will keep you going and you're coming in from this time forth forevermore. உங்கள் வாழ்க்கையின் பயணத்திற்கு முன்பாக தேவ பிரசன்னம் இருக்கும். And before Oh, your travel of your Shandoraba, life, your Rabba. God's presence will be. Hallelujah. Hallelujah. இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Let us praise God for the wonderful promise God has given us. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி Let செலுத்துவோம். us clap hand and Oh thank the Lord. Jesus, hallelujah. உமக்கு நன்றி Hallelujah, நன்றி நன்றி hallelujah, hallelujah, நன்றி தகப்பனே, hallelujah. நன்றி அப்பா, Yes, நன்றி yes. அப்பா, நன்றி Thank you, ஆண்டவரே. Jesus. Thank you, ஓ Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah.